நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் 2-3 டைம் பேசியிருக்கோம். பட் இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் பார்க்கும்போது இன்னொரு டைம் பேசுறதுல தப்பில்லை அப்படின்னு தோணுது. என்னாச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய விஷயம். ஒரு பிடெக் படிக்கக்கூடிய 21 வயசு பையன் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கா. அப்படி கிரிக்கெட் விளையாட நல்லா விளையாண்டு இருக்கான். அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறான். என்னன்னு கேட்டா கார்டியாக் அரெஸ்ட். இது நடந்தது ஹைதராபாத்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிஎஸ்சி படிக்கக்கூடிய 20 வயசு பொண்ணு காலேஜ் ஃபங்க்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்குமே நம்ம அடுத்த செகண்ட் இறந்துருவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஜஸ்ட் நார்மலா இருந்தவங்க கீழே விழுந்தாங்க அப்படிங்கிறது தான் பேரு, இறந்துட்டாங்க. இங்க நான் ஒன்னும் புதுசா சொல்ல போறது இல்லைங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஜென்ரேஷன்ல ப்ராப்பர் ஃபுட் கிடையாது, ப்ராப்பர் ஒர்க் அவுட் கிடையாது, ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் கிடையாது, ப்ராப்பரா ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ப்ராப்பரா நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். இதெல்லாம் பண்ணா தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் கரெக்டா நம்ம அதை பண்றோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமா? அப்படிதான் இருக்கு. நம்மளால முடிஞ்சதை நம்மளுக்கு பண்ணிக்குவோம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கறத மறந்துடாதீங்க.